இந்த 7-14 வயசு வரைக்கும் நடந்த கில்ட்டை மட்டும் உங்களுக்குள்ள இந்த வெளியில எடுத்துட்டோம்னா உங்க உடம்புக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு ஆழமான உறவு ஏற்பட்டுரும். ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அந்த 7-14 வயசுல தான் உங்க உடம்ப நீங்க முதலா வெறுக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது அது உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னும் அது பாட்டுக்கு ஏதோ பண்ணுதுன்னும் உங்களுக்கும் உங்க உடம்புக்கு நடுவில் தூரம் இந்த இடைவெளி வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து 14 வயசுக்கு மேல வேற யாரும் உங்களுக்கு கில்ட்டே போட வேண்டாம், நீங்களே மாஸ்டர் ஆயிடுவீங்க. அதனால எதை பார்த்தாலும் என்ன பண்ணுவீங்க, நீங்களே கில்ட்டை உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே இந்த குற்ற உணர்ச்சி உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களே எதையாவது இதை நான் பண்ணிடக்கூடாது, அதை நான் பண்ணிடக்கூடாது, அது சரியில்லை, இது சரியில்லை, இது தப்பு, அது தப்புன்னு எதையாவது பண்ண ஆரம்பிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குற்ற உணர்ச்சியினாலே ஒழுக்கமாக இருக்க முடியாது. இது ஒரு அடிப்படையான விதி. குற்ற உணர்ச்சியை பேஸ் பண்ணி ஒழுக்கமா இருக்க முயற்சி பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி ஒழுக்கமா இருப்பீங்க. உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. குற்ற உணர்ச்சி இல்லாம தெளிந்த ஒழுக்கம் இருந்ததுன்னா நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டீங்க, உங்களை அறியாமலே ஒரு இனிமையான மொராலிட்டியில வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஒரு இனிமையான மொராலிட்டியில வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க, யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டீங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டீங்க, எந்த விதமான கவலையும் இருக்காது, பூத்த பூ மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நம்ம நாட்டில் இந்த குற்ற உணர்ச்சியை பற்றிய பாடம் மட்டும் 14 வயசு குழந்தைகளுக்கு சிலபஸா மாதிரி கத்துக் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த அளவுக்கு கிரைமும் குற்றங்களும் நடக்கவே நடக்காது. பெரிய பிரச்சனை, குற்ற உணர்ச்சி அடிப்படையா வச்சு மக்களை ஒழுக்கமா வச்சிட முடியும் நாம நம்புறது பெரிய தப்பு. நடக்காது, நடக்கவே நடக்காது. பயமுறுத்தியோ அச்சத்தாலேயோ குற்ற உணர்ச்சி அடிப்படையா வச்சோ ஒரு மனுஷன் ஒழுக்கமா வச்சிருக்க முடியாது, நடக்காது. யாராவது இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாராவது இருக்கீங்களா? எத்தனை பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்? யூஸ்வலா நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். குற்ற உணர்ச்சி, உட்காருங்கம்மா, குற்ற உணர்ச்சியோ அச்சத்தையோ பேஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆவாங்க, நீங்க அவுத்து விட்ட 2 மாசத்துல திரும்பி வந்துருவாரு, வேக வேகமா திரும்பி வந்துருவாங்க. உள்ளுக்குள்ள உணர்வு மாற்றம் வந்தா மட்டும்தான் சிறையிலிருந்து வெளியில போற கைதி திரும்பி வராம இருப்பார். இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, ஒன்னு திரும்பி வந்துருவாரு, இல்ல திரும்பி பிடிக்காத அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா கிரைம்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆழமா புரிஞ்சுக்கோங்க, அச்சத்தை அடிப்படையாக வைத்த ரிஃபர்மேஷன் நடக்காது, குற்ற உணர்ச்சி அடிப்படையாக வச்ச ரிஃபர்மேஷன் நடக்காது. தனக்குள்ளேயே தெளிவு பிறந்த, தனக்குள்ளேயே ஒழுக்கம் பிறந்த வாழ்க்கை முறையினால மட்டும்தான் சமுதாயத்தை ரன் பண்ண முடியும். முதல் விஷயம், ஆழ்ந்து பாருங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் சொல்ல வரல, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சினால ஒழுக்கம் வராது. எது சரி எது தவறுன்னு சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? யாருக்குமே இல்லை. இப்போ சயின்டிபிக் அமெரிக்கன் மைண்ட்னு ஒரு யூஎஸ் ஜேர்னல், அமெரிக்கன் ஜேர்னல், இந்த சயின்ஸ் பேஸ் பண்ண ஜேர்னல், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஒரு இஷ்யூ படிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை அவங்க டீல் பண்ணியிருக்காங்க. என்ன பண்றாங்க, நம்ம எல்லா நாட்டினுடைய சட்டங்களுமே அடிப்படையா விதியா என்ன கொள்ளுதுன்னா, மனிதன் செய்கின்ற செயலுக்கு அவன் பொறுப்பு, இதுதான் அடிப்படை விதி. இதுல இருந்துதான் அவன் செய்யறது தப்பா இருந்தா அவனுக்கு தண்டனை, சரியா இருந்தா அவார்டு. அப்படித்தான் இந்த லா சிஸ்டம், எல்லா நாட்டினுடைய லாவும் உருவாக்கப்படுது. அந்த சயின்டிபிக் ஜேர்னல் சொல்றாங்க, ஒரு 48 ஆராய்ச்சிகள் மூலமா நிரூபிக்கிறாங்க, இந்த அடிப்படை விதியே தப்புன்றாங்க. மனிதன் செய்கின்ற செயலுக்கு அவன் பொறுப்பு இல்லைங்கிறாங்க. அவனுடைய பிரெயினுக்குள்ள நடக்கிற கெமிக்கல் சேஞ்சஸும் அவன் சின்ன வயசுல இருந்து அவனுக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட கண்டிஷனிங்ஸ் தான் காரணம்ன்றாங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுக்குள்ள உருவாக்கப்பட்ட குற்ற உணர்வுகள் தான் நீங்கள் குற்றம் செய்வதற்கான காரணம்னு சொல்றாங்க. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயத்தாலேயோ ஆசை அச்சத்தாலேயோ உங்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சிகளை வெளியில் எடுத்து உங்க பிரெயின் சிஸ்டத்தை, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தை ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக வைக்கிறது மூலமா மட்டும்தான் ஒரு மனுஷனை ஒழுங்கா வச்சிருக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கில்ட் பேஸ்டாவோ இல்ல பயம் பேஸ்டாவோ மொராலிட்டிய ஒழுக்கத்தை வச்சிருக்க முயற்சி பண்ணோம்னா வெளியில தெரியற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு காத்து வாங்கிட்டு இருப்பாங்க. வெறும் அச்சத்தினால வாழ்க்கையை நடத்த முடியாது.
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டை பேஸ் பண்ணியே லைஃபை பேலன்ஸ்டா ரன் பண்ணிடலாம் நீங்க நினைக்கிறனால தான் கில்ட்டை திரும்ப திரும்ப வளர்த்துட்டு இருக்கீங்க, என்டர்டெயின் பண்றீங்க, வச்சுட்டு இருக்கீங்க. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. கில்ட்டை வளர்க்க வளர்க்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் அழியுமே தவிர உங்களுடைய ஒழுக்கம் மேம்படாது, வாழ்க்கை முறை மேம்படாது. அதை எடுத்துட்டு லைஃபை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி ஃப்ளோ கிளீனா இருந்ததுன்னா வாழ்க்கை எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு இனிமையான செட்டில்டு ஃபீலிங் இருக்கும். அது இல்லாம எதுவும் நடக்க முடியாது. அது இல்லாம நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் நடக்க முடியாது. கில்ட் என்ன பண்ணும், உங்களுடைய மசில்ஸுக்குள்ள அது எனர்ஜி கிளாட் மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கில்ட் எப்படி இருக்கும்னு சொல்லணும்னா, நீங்க எப்போது ஈவினிங் ரொம்ப ரிலாக்ஸ்டா பீச்ல ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்கீங்கன்னா திடீர்னு நினைக்கவே தேவையில்லாத ஒரு நபருடைய நினைவு வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவீங்க, சே இந்த ஆலயம்பா இந்த நேரத்தில் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க பாருங்க. பக்கத்தில் உட்காந்துலாம் கேட்பாங்க, என்னப்பா என்ன ஆச்சு உனக்கு, ஏன் திடீர்னு சீன் சொல்ற அப்படின்னுவாங்க. அதாவது உங்களுடைய கான்சியஸ்னஸ் உங்களுக்குள்ளேயே ரெஸ்ட் பண்ண முடியாம உள்ளுக்குள்ள இருந்து நீங்க விரும்பாத நினைவுகள் பொங்கி எழுந்துகிட்டே இருக்கிறது தான் எனர்ஜி கிளாட்னு சொல்றேன். இதான் எனர்ஜி கிளாட். நீங்க ரிலாக்ஸ் பண்ணவே முடியாம உங்களுக்குள்ள இருந்து நீங்க விரும்பாத எண்ணங்களும் எண்ண ஓட்டங்களும் நபர்களும் சூழ்நிலைகளும் நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் குற்ற உணர்ச்சி, எனர்ஜி கிளாட்ஸ். இந்த குற்ற உணர்வை உள்ளுக்குள்ள இருந்து வெளியில எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால உங்களோட ரிலாக்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எப்போ உங்களோட உட்கார்ந்தீங்கனாலும் உங்களை பார்த்து உங்களுக்கே ஒரு அருவருப்பா இருக்கும், உங்களை பார்த்து உங்களுக்கே ஒரு வெறுப்பா இருக்கும். நம்ம இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம். யுஎஸ்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு டாக்டர், அவங்க ஒரு லேடி டாக்டர், அவங்க நம்ம டிவோட்டி, முதுகெலும்புல கட்டி 11 வருஷமா கட்டி, 3 தரம் சர்ஜரி பண்ணாலும் திரும்ப அந்த கட்டி வந்துடும். முதுகெலும்பு நுனியில மூலாதாரத்துல கட்டி. நம்ம இந்த என்எஸ்பி அட்டன் பண்ணாங்க. இந்த கில்ட்டுக்குள்ள போய் அந்த ப்ராசஸ் பண்ணும்பொழுது வெடிச்சு உடஞ்சி அழுதுட்டு இருந்தாங்க, தாங்க முடியாத அளவுக்கு. நானும் எதுவும் சொல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பொங்கி கிளீன் ஆகட்டும்னு விட்டேன். ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து சொன்னாங்க, 11 வருஷமா 3 தரம் ஆபரேஷன் பண்ணியும் திரும்ப திரும்ப வந்துட்ட கட்டி தானாவே கரைஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 வருஷம் ஆயிருச்சு, இது வரைக்கும் திரும்ப வரவே இல்லை. வேற ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு சின்ன வயசுல இழைக்கப்பட்ட சில அபியூசஸ், அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அபியூசஸ், அந்த வெறுப்பு என்னாச்சு, அந்த அபியூசஸ், அந்த கில்ட் தன் உடம்போட பாகத்து மேலேயே திரும்பிருச்சு. தாம் மேலேயே அந்த கில்ட் அபியூஸ் வந்து திரும்பிருச்சு. அந்த வெறுப்பு சம்ஸ்காரம் என்னாச்சு, தான் உடம்புக்குள்ளேயே ஒரு கட்டியா உருவாயிருச்சு, ஒரு வியாதியா ஏற்பட்ட அந்த வெறுப்பு, அந்த சம்ஸ்காரம் வியாதி ஆயிருச்சு. அந்த சம்ஸ்காரம் இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை அந்த கட்டி ஆபரேஷன் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துருச்சு. ஆனா சம்ஸ்காரம் உடைஞ்சு கரைஞ்சு வெளியில போன அப்புறம் அந்த வியாதி கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிருச்சு, காணாம போயிருச்சு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் பல உடல் மன வியாதிகளை நாம கில்ட் பேஸ்டா வச்சிருக்கிறோம். கில்ட்டை பேஸ் பண்ணி வச்சிருக்கோம், குற்ற உணர்வை பேஸ் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்கோம் உள்ள. ஆழ்ந்து உள்ள போய் உள்ள இருக்கிற கில்ட் மொத்தத்தையும் வெளியில ஏற்றுங்க. நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. குற்ற உணர்ச்சிய சம்ஸ்காரங்களை வெளியில ஏற்றுற ஒரே வழி என்னன்னா, ரீலிவிங் இஸ் ரிலீவிங். மீண்டும் ஆழ்ந்து அதை வாழ்ந்து பார்த்தல். ரீலிவிங் இஸ் ரிலீவிங். இதான் கீ, இதான் மாஸ்டர் கீ. ஆழ்ந்து 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 அதை வாழ்ந்து நினைச்சு பார்க்கறதுல வாழ்ந்து பார்க்கறது. அந்த சூழ்நிலையில என்ன மாதிரி துக்கம் தொண்டை அடைச்சி நெஞ்சு அடைச்சி உடம்பு எரிஞ்சு என்னென்ன நடந்ததோ அதை அப்படியே வாழ்ந்து பாருங்க. அதே சூழ்நிலைக்குள்ள போனீங்கன்னா, அவேர்னஸோட போனீங்கன்னா, உள்ள இருக்கிறது மொத்தமும் வெடிச்சு கரையும், நரம்புகள் வழியா கிளீன் ஆகும், உங்களுடைய சிஸ்டத்தை வழியா அது கிளீன் ஆகி வெளியில போகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஞான குருவின் சாநித்தியம் வேற இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா எரிஞ்சு போகும். இப்போ உங்களுக்குள்ள இருந்து என்னெல்லாம் வெளியில வருதோ அத்தனையும் எரிஞ்சு போகும். நேச்சுரலா உடம்பு மனசும் ஹீல் ஆயிடும். உங்களுக்குள்ள நிறைய லேயர் பை லேயரா வச்சிருப்பீங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா கோல்டு பிடிக்குதுனாலே சின்ன வயசுல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும் உங்க அம்மா போட்ட கில்ட் தான், வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது.
அந்த கில்ட்டை போடலைன்னா உங்களுக்கு வராது. சில பேருக்கு ஃப்ளைட்ல போறதுன்னா ஹைட்டை பார்த்து பயம். இப்ப ரீசெண்டா பெங்களூர்ல ஒருத்தர் வந்து இருந்தார், ஹைட்டை பார்த்து பயம். அவர்கிட்ட நான் மெதுவா உட்காந்து பேசினேன். பேச்சு கொடுத்து பார்த்தா சின்ன வயசுல அவங்க அம்மா அவர் ரொம்ப குறும்பு பண்ணுவாருன்னு டைனிங் டேபிள் மேல தூக்கி உட்கார வச்சிருவாங்களாம். இப்பதான் டைனிங் டேபிள் நமக்கு சின்ன உயரமா தெரியும். அந்த வயசுல டைனிங் டேபிள் மேல உட்கார வச்சா டைனிங் டேபிள் பார்த்தா அதுல பாதாளமா தெரியும் குழந்தைங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க படிச்ச ஸ்கூல் கட்டடம் இப்ப போய் பாத்தீங்கன்னா இதனால 2 அடுக்கு தான் இருக்கு அப்படின்னு. ஆனா சின்ன வயசுல உங்க மெமரியில எவ்வளவு பெருசா ரெக்கார்ட் ஆயிருக்கும், பெரிய பில்டிங்கா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது இயற்கை. ஏன்னா குழந்தைகளோட மெஷர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ். இந்த சின்ன வயசுல டைனிங் டேபிள் மேல உட்கார வைக்கிறதுனால ஹைட்டை பார்த்து பயம் வர்ற அந்த குற்ற உணர்ச்சி, அந்த மென்டல் செட்டப் ரெக்கார்ட் ஆயிருச்சு. நேச்சுரலா என்ன ஆகுது, அது அப்படியே வளர்ந்தப்புறம் ஹைட்டை பார்த்து பயம், ஹைட் போபியா. உங்களுக்குள்ள இருக்கிற பல உடல் மன வியாதிகளுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி தான் நேரடியா பொறுப்பு. அதனால ஆழ்ந்து லேயர் பை லேயரா அந்த குற்ற உணர்ச்சிகளை ஆழ்ந்து உள்ள பாருங்க, உள்ள பார்த்து வாழுங்க. நினைச்சு பாக்குறது இல்ல, அதை வாழ்ந்து பாருங்க. வாழும் பொழுது பாத்தீங்கன்னா உடம்போட சில பாகங்கள் வலிக்கும், உடம்போட சில பாகங்கள் வலிக்கும், எரியும். இந்த துக்கம் தொண்டை அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தொண்டை அடைக்கும், மார் கணக்கும். என்ன நடந்தாலும் நடக்க அனுமதிங்க, கண் கரைஞ்சா கரையட்டும். ஆனா ஒவ்வொரு குற்ற உணர்ச்சி ஆக்சுவலா நீங்க நினைச்சு கூட பார்க்க வேணாம், உள்ள எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்பவே எல்லாம் தொண்டைக்காய் வந்துட்டு இருக்கோம், இந்நேரம் வந்துட்டு இருக்கோம். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா போது எல்லாம் வெளியில வரும். அது மேல வந்துட்டே இருக்கு. நீங்க தான் என்ன பண்றீங்க, அடக்கி உள்ள இரு அப்படின்னு ஓரமா கட்டிட்டே இருக்கீங்க, உள்ள வச்சுட்டே இருக்கீங்க. இந்த செப்டிக் டேங்க் போட்டு மூடி வைப்பாங்கல்ல, கவர் போட்டு, அந்த மாதிரிதான் மூடி வச்சிருக்கோம். அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கவரை திறந்துருங்க, பரவாயில்ல. நாத்த வரும் மூடியே வச்சிருக்கீங்க, எவ்வளவு நாள் உள்ளே நாத்தம் வந்துட்டு இருக்கும்ல, அதை விட வெளியிலாவது போகட்டும். உங்க சிஸ்டத்தை விட்டு வெளியில போகட்டும். சிஸ்டத்தை விட்டு குற்ற உணர்ச்சி வெளியில போனாலே உங்களுடைய பிரெயினோட நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அவேக்கன் ஆகும், உங்க இன்டெலிஜென்ஸ் அதிகமாகும். உங்களை நீங்க வருத்திக்காமலே மாறலா இருப்பீங்க, உங்களை துக்கப்படுத்திக்காமலே இனிமையா இருப்பீங்க, உங்களை துக்கப்படுத்திக்காமலே மாறலா இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களை துக்கப்படுத்திக்கிட்டு நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா அந்த ஒழுக்கத்துக்கு வேல்யூவே கிடையாது. இருக்க முடியாது. எவ்வளவு நாள் இருக்க முடியும்? 3 மாசம் இல்லைன்னா 6 மாசம், அதுக்கு மேல எங்கேயாவது காத்து வாங்கிட்டு இருப்பீங்க. உண்மை அதுதான். உண்மையை நேரா சொல்றேன். நீங்க சொல்லலாம், இல்ல நான் இப்படித்தான் இருக்க, ஒழுக்கமா இருக்கேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், அதெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லப்பா. உங்க மனச உங்களை விட ஆழமா படிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்க மனசை பத்தி என்ன தெரியுமோ அதை விட ஆழமா தெரிஞ்சதால தான் இங்க உட்கார்ந்துருக்கேன். அதனால கவலையே படாதீங்க. இல்ல உண்மை, அட்லீஸ்ட் உண்மைன்னு ஏத்துக்கிட்டா திரும்பி பார்க்கலாம் பாருங்க. மூடி வச்சிருந்து உள்ள புழுத்து போய் கிடக்காது, தொடையில அடிபட்டு புழுத்து போயிருச்சுன்னா அட்லீஸ்ட் அதை திறந்து சூரிய வழி படுற மாதிரி வச்சுன்னா 6வது செய்யும். நீங்க என்ன பண்றீங்க, இல்ல இது யாருக்கும் தெரியும், ஒரு பெரிய தங்க கவசம் போட்டு அது மேல வைரத்தை அடுக்கி வச்சு எல்லாம் பண்ணி வச்சா உள்ள புழுத்துட்டு தானே இருக்க போது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால திறந்து வைங்க. திறந்து வைக்கிறதா சூரிய ஒளி படுற மாதிரி திறந்து வைக்கிறதா இப்போ ஒரு ஞானியினுடைய சாநித்தியத்துல திறக்கிறது. கரையட்டும். அதுக்கடுத்து மருந்து போடுறதா நம்ம செய்ய போற தியானம். திறக்கட்டும், கரையட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சிகள் முழுமையாக வெளியே வரும். நீங்க பாப்பீங்க, நீங்க நினைச்சே பார்க்காத, 20 வருஷமா நினைக்காத, மறந்து விட்டதெல்லாம் கூட வெளியில வர ஆரம்பிக்கும். ஏன்னா சாமி இன்ஸ்டிகேட் பண்ணி விட போறேன். மொத்தத்தையும் இந்த நரம்புகளெல்லாம் திறந்து விட்டுருவேன். இப்ப உங்களை அறியாமல் நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து புதைச்சி வச்சிருக்கிறதெல்லாம் வெளியில வரும்.